அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா உள்ளிட்டோர் மீதான சொத்து மேல்முறையீட்டு வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்பது உறுதியாக இருக்கிறது. இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். அரவிந்த், நாளை தீர்ப்பு உறுதியாக வெளியாகலாம் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க அரவிந்த். நாம் முன்பே சொன்னது போல நாளை காலை சரியாக 10:30 மணியளவில் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஸ் மற்றும் அமிதவ ராய் ஆகியோரது அமர்வு சரியாக காலை 10:30 மணியளவில் சொத்து மேல்முறையீட்டு வழக்கு, அதாவது மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, அதே போல தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகிய 4 எதிரான சொத்து மேல்முறையீட்டு வழக்கில் சரியாக காலை 10:30 மணியளவில் தீர்ப்பு வழங்க இருக்கிறார்கள். இதானது தற்போது உச்சநீதிமன்ற இணையதளத்தில் நான் முன்பே சொன்னது போல சப்ளிமெண்டரி லிஸ்ட் எனப்படும் ஒரு சிறப்பு பட்டியலில் தற்போது வெளியாகியுள்ளது. சரியாக காலை 10:30 மணி அளவில் இந்த 2 நீதிபதிகளும் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். கடந்த ஆண்டு ஜூன் 7ஆம் தேதி அனைத்து தரப்பு வாதமும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு இருந்தது. சரியாக ஒரு 8 மாதங்கள் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் உடனடியாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என கர்நாடக மாநில அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் தேவே கடந்த வாரம் திங்கட்கிழமை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஸிடம் ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் அந்த வாரத்திலேயே ஒரு நாள் நீதிபதி பினாக்கி சந்திரகோஸும் நீதிமன்றத்தில் அமராமல் தீர்ப்பை எழுதி கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் மற்றொரு நீதிபதியான நீதிபதி அமிதவ ராய் இன்று நீதிமன்ற அமர்வில் அமரவில்லை. அவரும் இன்று விடுப்பெடுத்து அந்த தீர்ப்பை எழுதி கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் நாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக இந்த வழக்கில் நாளை காலை தீர்ப்பு வழங்கப்படும் என்ற செய்தியை வெளியிட்டிருந்தோம். அது சரியாகவே அமைந்துள்ளது. நாளை காலை சரியாக 10:30 மணி அளவில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய இணையதளத்தில் தற்போது தகவலை வெளியிட்டுள்ளது. அரவிந்த், இந்த வழக்கின் பின்னணி குறித்து சுருக்கமா சொல்லுங்க அரவிந்த். இந்த வழக்கானது அதாவது 1991 முதல் 96ஆம் ஆண்டு வரை அப்போதைய தமிழகத்தின் முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய சகோதரியாக கூறப்படும் சசிகலா மற்றும் சுதாகரன், இளவரசியாக இந்த 4வரும் சேர்ந்து கணக்கு காட்டப்படாத அளவிற்கு சுமார் 66 கோடி ரூபாய் வரை அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி ஒரு புகார் ஒன்று பதியப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கானது தமிழக நீதிமன்றத்தில் நடைபெற்றால் ஒரு முறையான நியாயமான நீதி விசாரணை நடைபெறாது என கூறி திமுகவின் பொதுச் செயலாளர் க. அன்பழகன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலத்துக்கு மாற்றி அமைத்திருந்தது. அதாவது ஒரு நீண்ட ஒரு 18 வருடங்கள் இந்த வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் இந்த 4வரையும் குற்றவாளிகள் என கூறி 4 வருடம் சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருந்தது. இந்த 4வரும் சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்தனர். சரியாக 3 வார காலங்கள் இந்த 4வரும் சிறையில் இருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த 4வருக்கும் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. அதனைத் தொடர்ந்து இந்த 4வரும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர். மேல்முறையீட்டு மனுவானது கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசுவாமி அமர்வு முன்பு விசாரிக்கப்பட்டு வந்தது. குமாரசுவாமி இந்த 4வரும் விடுதலை செய்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தார். இந்நிலையில் இந்த தீர்ப்பில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது. குறிப்பாக கணக்கு பிழை இருக்கிறது. அதே போல 10% குறைவாகத்தான் கணக்கில் காட்டப்படாத சொத்துக்களின் மதிப்பீடு இருப்பதாக கூறி இந்த 4வரையும் விடுதலை செய்திருந்தார் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசுவாமி. இந்நிலையில் இந்த விடுதலை தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக மாநில அரசும் திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகன், சுப்பிரமணிய சுவாமி ஆகிய 4வரும் 3 பேரும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர். இந்த வழக்கானது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஸ் மற்றும் அமிதவ ராய் ஆகியோரது அமர்வு முன்பு விசாரிக்கப்பட்டு வந்தது. ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் விசாரணை என்றுதான் கூற வேண்டும். அதாவது ஜூலை மாதம் விசாரணை இந்த வழக்கானது முதலாக பதிவு செய்யப்பட்டது. ஜூலை 27ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் ஜூன் 7, 2016ஆம் ஆண்டு இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதமும் விசாரணை முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 8 மாதங்கள் கழித்து இந்த வழக்கில் நாளை காலை தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிமன்றம் தற்போது உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக தகவலை வெளியிட்டுள்ளது. அரவிந்த், இப்போ நிச்சயமாக நாளை காலையே தீர்ப்பு வழங்கப்படுமா? சரியாக எத்தனை மணி அளவில் இந்த தீர்ப்பு வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம்? பொதுவாக உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை அனைத்து தீர்ப்புகளுமே காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வெளியாகும். நீதிபதிகள் அமர்ந்த உடனேயே முதலில் தீர்ப்பை தான் வெளியிடுவார்கள். அதனைத் தொடர்ந்து தான் முறையீடுகள் மற்றும் வழக்கு விசாரணையை ஆரம்பிப்பார்கள். குறிப்பாக நீதிபதி பினாக்கி சந்திரகோஸ் மற்றும் நீதிபதி அமிதவ ராய் ஆகியோர் அமர்வு இந்த தீர்ப்பை வழங்குவதற்காக மட்டுமே இருவரும் ஒன்றாக நாளை காலை அமர இருக்கிறார்கள். எனவே சரியாக 10:30 மணியிலிருந்து 10:33 முதல் 10:35 மணிக்குள்ளாக இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து மற்ற நீதிமன்ற அலுவல்கள் நடைபெறும். அதாவது சரியாக 10:30 மணியிலிருந்து 10:35 மணிக்குள்ளாக இந்த வழக்கில் தீர்ப்பு சரியாக வழங்கப்படும்.
அரவிந்த், இப்போ நாளைக்கு தீர்ப்பு வழங்கப்படுவதா சொன்னீங்க. இந்த நிலையில இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நாளைக்கு நீதிமன்றத்துல ஆஜராக வேண்டுமா? இந்த விவரங்கள் சொல்லுங்க. பொதுவாக குற்றம் சாட்டப்பட்டவர்களும் குற்றவாளிகளும் கீழ் நீதிமன்றத்தில் மட்டுமே தீர்ப்பு வழங்கும் போது ஆஜராக வேண்டும். மேல்முறையீட்டு நீதிமன்றங்களான உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக நாம் இதே வழக்கில் பார்த்தோமானால் ஜெயலலிதா, சுதாகரன், இளவரசி சசிகலா ஆகிய நால்வருமே கீழ் நீதிமன்றம், அதாவது நீதிபதி குன்கா தீர்ப்பு வழங்கிய போது மட்டுமே அவர்கள் நீதிமன்றத்தில் இருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து குமாரசுவாமி, கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி குமாரசுவாமி தீர்ப்பு வழங்கிய போது இந்த நால்வரும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அதே போல உச்ச நீதிமன்றத்திலும் இந்த நால்வரும் ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை தான் மேல்முறையீடு செய்கிறார்கள். எனவே அப்படி ஏதேனும் ஒரு மாறுபட்ட தீர்ப்பு வழங்கப்படுமே ஆனால் கீழ் நீதிமன்றம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும். எனவே இந்த நால்வரும் உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய அவசியம் கிடையாது. அரவிந்த், தற்போது இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழல்ல இந்த ஒரு தீர்ப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? நான் முன்பே சொன்னது போல அனைத்து தமிழகமே மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு. ஏனென்றால் தற்போதைய அரசியல் சூழல் அந்த நிலையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் நாம் தொடர்ந்து இதை செய்தியாக நாமும் தந்தி தொலைக்காட்சியும் தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டு வருகிறோம். தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ் இந்த தீர்ப்பை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு காலம் தாழ்த்தி வருகிறார். இந்த தீர்ப்பு மாறுபட்ட தீர்ப்பாக இருக்குமே ஆனால் உடனடியாக சசிகலாவை நாம் தற்போதே முதலமைச்சராக பதவியேற்க வைத்து விட்டால் தீர்ப்பு மாறுபட்ட தீர்ப்பாக அமையுமே ஆனால் மீண்டும் அவர் பதவி இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே இந்த தீர்ப்பை பார்த்த பிறகு அடுத்த கட்ட முடிவை தான் எடுக்கலாம் என்று காலம் தாழ்த்தி வருவதாக நமக்கு உள்ள ஆளுநர் வட்டாரங்கள் நமக்கு செய்தியாக நமக்கு தகவல் தெரிவித்திருந்தன. இதையும் நாம் செய்தியாகவே வெளியிட்டிருந்தோம். எனவே நாளைய தீர்ப்பு மிகவும் முக்கியமான ஒரு தீர்ப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாளைய தீர்ப்பு இவர்கள் குற்றவாளிகளா நிரபராதிகளா என்பதை தாண்டி அடுத்த தமிழகத்தின் முதலமைச்சர் யார், தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி இருக்குமா, தமிழகத்தில் எப்போது ஒரு ஆட்சி அமையும் என்ற அனைத்து கேள்விகளுக்குமே இந்த தீர்ப்பு தான் பதிலாக அமையும். எனவே இது மிகவும் ஒரு முக்கியமான தீர்ப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது.